பள்ளிவாசல்ல இருந்தா ஆடியோ ஏற்பாடு பண்ணி கேட்கலாம், சவுண்ட் கேட்குமா? மழையா இருந்தா பள்ளிவாசல் இருந்துக்கலாம், நம்ம பள்ளி தான் பிரச்சனை இல்லை. ஆமா. அப்ப முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ஈமான் என்பதற்கு அகராதியில் என்ன அர்த்தம்னா நம்புதல். அகராதியில் இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த அர்த்தம் தான் இருந்துச்சு. இப்ப என்ன அர்த்தம் ஈமானுக்கு அப்படின்னு சொன்னா, எவற்றையெல்லாம் நம்ப வேண்டுமோ, நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அவற்றை நம்புவது என்ற அர்த்தத்துக்கு இப்ப மாறிக்கிருச்சு. இஸ்லாம் வந்த பிறகு அதுக்கு என்ன அர்த்தமாகி போச்சுன்னா, நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புதல். எதையெல்லாம் நம்பணும்னு அல்லாஹ் சொல்றானோ அதையெல்லாம் நம்புறதுக்கு பேர் என்னது? ஈமான். அப்ப நம்புறது என்பது எங்க இருக்கும்? நம்புறது உள்ளத்துல உள்ளது. நம்புறதுங்கிறது மூஞ்சில நம்பிக்கை காட்ட இயலாது. ஒரு ஆள் நம்பி இருந்தா கூட நான் யாருக்கு தெரியும், இதயத்தில் இருக்கிறத நம்பிக்கைங்கிறது. கட்டுப்படுதல் என்பது எங்க உள்ளது? செயல்ல உள்ளது. குனியும் பாரு குனிவோம், எந்திரியும் பாரு எந்திரிமோம், போண்டா போவோம், வாண்டா வருவோம். இதான் கட்டுப்படுறது. ஒரு ஆள் இன்னொரு ஆள் கட்டுப்படுறார் என்று சொன்னா நடவடிக்கைகள் மூலமா தான் கட்டுப்பட முடியும். கட்டுப்படுன்னு சொல்றேன், மனசுலயே நான் கட்டுப்பட நினைச்சுக்கிட்டா சரியா வந்துருமா? ஒரு டீ வாங்கிட்டு வா, உட்காந்துட்டு இருக்காரு, என்னையா மனசுல கட்டுப்பட்டேன், டீ வாங்கிட்டு வரணும், அதான் கட்டுப்படுதல். அப்ப இஸ்லாமுக்கு அர்த்தம் கட்டுப்படுதல். இஸ்லாம் என்று சொன்னா நீங்க தொழுகிறது இஸ்லாம், நீங்க நோன்பு வைக்கிறது இஸ்லாம், நீங்க குனிகிறது ருக்கு செய்றீங்களா அது இஸ்லாம், நீங்க சஜிதால செயல் மூலம் காட்டுறீங்க, சஜிதா செய்றீங்களா அது இஸ்லாம், தர்மம் செய்றீங்களா அது இஸ்லாம், நாளைக்கு தார்பாய் வாங்கி போட்டு அது இஸ்லாம், அதெல்லாம் இஸ்லாம். இஸ்லாம் சொன்னா கட்டுப்பட்டு நடக்கிற செயல்களுக்கெல்லாம் இஸ்லாம் பேரு. செயல்பாடுகள் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் இஸ்லாம் பேரு. அல்லாஹ் இருக்கிறான்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்க. அது எங்க இருக்கு? நம்புறீங்க அவ்வளவுதான். அது காட்ட இயலுமா? குனினா குனிஞ்சு காட்ட இயலுங்க, ருக்குனா ருக்கு செஞ்சு காட்ட இயலும், நடந்து காட்ட இயலும். காட்ட இயல்ற காரியம் எல்லாம் இஸ்லாம். காட்ட இயலாத காரியங்கள் கூட ஈமான். புரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு சொல்ல வர்றேன். அல்லாஹ் இருக்கான்னு நம்புறீங்க, அதுக்கு பேரு ஈமான். ரசூல் இருக்கிறார் நம்புறீங்க, அதுக்கு பேரு ஈமான். இது அல்லாஹ்வுடைய வேதம்னு ஒரு புத்தகத்தை நம்புறீங்க, அதுக்கு பேரு ஈமான். மலக்கு இருக்கான்னு நம்புறீங்க, அது பேரு ஈமான். சொர்க்கம் இருக்குன்னு நம்புறீங்க, அதுக்கு பேரு ஈமான். நரகம் இருக்குன்னு நம்புறீங்க, அதுக்கு பேரு ஈமான். மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புவான்னு நம்புறீங்க, அதுக்கு பேரு ஈமான். எழுப்பின பிறகு விசாரிப்பான்ங்கிறீங்க, அதுக்கு பேரு ஈமான். விசாரிச்ச பிறகு சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுவாங்கிறோம், அதுக்கு பேரு ஈமான். இதான் ஈமான்ங்கிறது. ஈமான் என்பதெல்லாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்கு பேரு ஈமான். அதை வெளிப்படையாக செயல் வடிவம் கொடுக்கிறதுக்கு பேர் இஸ்லாம். ரெண்டு சேர்ந்து இருக்கணும். மூமின் என்ன இருக்கணும்? ஈமானும் இருக்க வேண்டும், இஸ்லாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு பெயர் ஈமான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்ன மாதிரி அல்லாஹ் வணங்குற பாருங்க, அதுக்கு பேர் இஸ்லாம். சரிதானே? அப்ப அகராதி பிரகாரம் ஈமான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இதயத்தில் நம்புறது, இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் செயல் வடிவத்தில் அதை கொண்டு வருவது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படு அஸ்லிம் என்று அல்லாஹ் சொன்னான். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார். இதுதான் இஸ்லாம். கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு பேர் இஸ்லாம். இப்ப கூட நீங்க அத ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் இஸ்லாம் என்பது இப்படி வித்தியாசப்படுத்தி அவங்களே காட்டுறாங்க. அகராதியில மட்டும் இந்த அர்த்தம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஈமான் என்றால் என்னன்னு கேட்ட கேள்விக்கு வேற பதில சொல்றாங்க, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு வேற ஒரு பதில சொல்றாங்க. உங்களுக்கு சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் முதல் வால்யூம்ல ஆரம்பத்திலேயே வரும். என்ன வரும்? ஒரு நாங்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இருந்தோம். ஒருவர் வந்தார், ஒரு ஆள் வந்தார். அவருக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியல, புது முகம். ஏன்னா அந்த ஊர்ல பார்த்த முகமா தெரியல, புது முகமா ஒருத்தர் வர்றார். புது முகமா வந்தா வெளியூர்காரர் தானே இருப்பாரு. தெரியாத ஒரு ஆளா இருந்தா நம்ம என்ன நினைக்குவோம்? வெளியூர்காரர். வெளியூர்ல இருந்து வந்தா இந்த காலத்துல வேணா கார்ல ஏசி போட்டுக்கிட்டு தூசி படியாம வெளியூர்ல இருந்து வந்துடலாம். அந்த காலத்துல வெளியூர்ல இருந்து வந்தா மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இவர் வெளியூர்ல இருந்து வர்றாரு, அவ்வளவு தூசி, தலையெல்லாம் பட்டடிஞ்சு போயிருக்கும், சட்டையெல்லாம் அழுக்கா போயிருக்கும், வேர்வை வடிஞ்சிருக்கும். அப்ப பவுடர் கிடையாது, போகலாம் மேக்கப்லாம் பண்ணிக்கிற இயலாது, கண்ட இடத்துல குடிக்க பாத்ரூம்லாம் கிடையாது. பிரயாணத்துல வந்தாருன்னா பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப இந்த வெளியூரா இருக்காரு, மூஞ்ச பார்த்தா வெளியூரா இருக்குது, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அந்த ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் வர்றாரா, வந்தா அவரை பார்த்தோம்னா வெளியூரா தெரியும், மூஞ்சி இது வரைக்கும் பார்த்த மூஞ்சியா இல்ல,
ஆனா ஆளை பார்த்தா வீட்டுல இருந்து வர்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. இவ்வளவு வெள்ள வெள்ளையர்னு ஆடை, முகமெல்லாம் பளிர்னு பிரகாசமா இருக்குது. உள்ளூர்ல இருந்து வர்ற மாதிரி கோலத்துல வர்றாரு. ஆனால் அவரு யாருக்கு அறிமுகம் இல்லை. வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்றார். எப்படி உட்கார்றாருன்னு கேட்டா, தன்னுடைய முட்டுக்கால்களை, முழங்கால்கள் முட்டுக்கால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டுக்காலோட ஒட்டிக்கிட்டு உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாருன்னா, ரெண்டு பேர் வாங்க ஒட்டி காட்டுங்க, இப்படி உட்காருங்க, வாங்க இங்க வாங்க உட்காருங்க, இது கேமரா அப்படி கீழே உட்காருங்க, அத்தையாத்துல உட்காருங்க, ரெண்டு பேர் அத்தையாத்துல உட்காருங்க. எதுக்கு முட்டுக்கால முட்டுங்க, இப்படி இது கேமரா காட்டு, இப்படி திரும்பி பாருங்க, அப்பதான் கேமரா இந்த பக்கமா. அது வந்தவர் பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இப்படி போய் உட்கார்றாரு. முட்டுக்காலோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்காலோட அவருடைய முட்டுக்காலை இணைத்து இப்படி உட்கார்றாரு. பாத்துக்கல, ரெண்டு முட்டுக்கால. என்னடா இந்த புது ஆளா இருக்காரு, நம்ம கூட அப்படி போய் உட்கார மாட்டோம். விரும்புன்னு அந்த வாட்டுக்கு வர்றாரு, வெள்ளையும் ஜெல்லையுமா இருக்காரு, இப்படி உட்கார்றாரு. சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரிய சந்தேகம், இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு வந்தவரு, சரி வந்து மரியாதையாவது அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுறதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரே அதுதான் சொல்றது, வேற மாதிரி கூப்பிட மாட்டாங்க. அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, யா முஹம்மத், பேர சொல்லு, இன்னும் தம்பி மாதிரி, முகமதே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்ன சொல்லு அப்படிங்கிறார். இஸ்லாம்னா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். வாயினால மொழிகிறது வந்து இஸ்லாம் தான், மனசுல நம்புறது தான் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீ மொழிய வேண்டும். மொழிந்து விட்டு தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அதுவும் செயல் பாருங்க. இஸ்லாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அப்புறம் ஜகாத் கொடுக்க வேண்டும், அப்புறம் ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும், அப்புறமேல் நீ ஹஜ் செய்ய வேண்டும். இதான் இஸ்லாம்ங்கறாங்க. சுருக்கி முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றாங்க. இந்த அஞ்சுமே என்னன்னு கேட்டா வெளியில தெரிகிறது. இப்ப ஒருத்தர் களிமா சொன்னாரு, உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அவர் மனசுல நம்பணும் உங்களுக்கு தெரியாது. அவர் வாயினால இப்ப சொன்னாரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சுல. அப்ப வெளிப்படையான செயல்களை வந்து அதை சொல்றாங்க. அதுக்கு விடையாக அந்த ஆள் வந்தால் இருக்காருல்ல, அவர் கேட்டது அப்படியான்னு சொல்லணும். அவர் என்ன பண்றாரு, சதக்த, கரெக்ட் தான். வந்தவர் கேள்வி கேட்க வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன உடனே அவங்க என்னமோ கரெக்ட் பண்றாங்க. கரெக்ட் தான், சரிதான், சரியா தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மேல அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அக்பிர்னி அனில் ஈமான், இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிவிட்ட, ஈமான் தான் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்துமின பில்லாஹி, அல்லாஹ்வை நீ நம்ப வேண்டும். செயல சொல்லல, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலாயிக்கத்தை நம்ப வேண்டும், ஓ குத்துபிஹி அவனுடைய வேதங்களை நம்ப வேண்டும், அவனுடைய தூதரை நம்ப வேண்டும், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை நம்ப வேண்டும் சொல்லி நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயமா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்டுப்புட்டு சதக்த, கரெக்ட் தான், சரியா தான் சொல்ற அப்படிங்கிறாரு அந்த ஆளு. அப்ப சஹாபாக்கள் கோபம் வருது. என்னடா வந்த தெரிஞ்சறியில்லை, வந்து உட்கார்ந்து இருக்கிற முறையும் சரியில்லை, பேசுற தோரணை யா முகமதுங்கிற அதுவும் சரியில்லை, கேள்வியும் கேட்டுவிட்டு பதில் சொல்லி முடிச்சோன்னா கரெக்ட் தான் சொல்லி அவர் என்னமோ ஆசான் மாதிரி நடிக்கிறார். என்ன இது, அவங்க ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. அப்புறமா என்ன செய்யறாரு, இன்னும் கேட்கிறாரு, கியாமத்து நாள் எப்ப வரும்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில்ல தான் சஹாபாக்கள் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்குது. கியாமத்து நாள் எப்ப வரும் அப்படின்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேட்கிறவருக்கு என்னை விட கூட தெரியும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தானே கேட்கிற கேள்வி